அஸ்ஸலாமு அலைக்கும். திண்டுக்கல் ஏகே பிரியாணி மாஸ்டர் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா 10 கிலோ மட்டன் பிரியாணி நம்ம செய்ய போகிறோம். ஏன்னா சும்மா வெறும் பிரியாணி வீடியோவாக போகிறேன்னு நினைக்காதீங்க. மக்களுக்கு பிரியாணி வீடியோ போட்டால் தான் பார்க்குறாங்க. நம்ம சிக்கன் வீடியோ போடுறோம், அல்வா வீடியோ போகிறோம் பார்க்க மாட்றாங்க. ஆனால் இந்த மாதிரி பிரியாணி வீடியோ 10 கிலோ 20 கிலோ 100 கிலோன்னு போட்டால் தான் மக்களே பார்க்குறாங்க. அதனால தான் நம்ம என்ன செய்கிறது, சும்மா தொடர்ச்சியாக நம்ம ஏன் போகிறோன்னா பிரியாணி வீடியோ போகிற காரணம் அதுதான். மக்கள் பிரியாணி வீடியோ தான் விரும்பி பார்க்குறாங்களே தவிர வேறு எந்த வீடியோ விரும்பி பார்க்க மாட்டோம். அதனால தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 10 கிலோவுக்கு தேக்ஸா, நம்ம தேக்ஸாவில் சமைக்கிறோம். எண்ணெய் 1.5 லிட்டர் இறக்கலாம். இப்போ வந்து நம்ம நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஹோம்மேட் நெய் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே பார்த்தீங்களா அந்த குருணையாக இருக்குது பாருங்க. நம்ம அதனால தான் எந்த வேறு கம்பெனி நெய்யை நம்ம அதிகமாக கஸ்டமருக்கோ நம்மளே யூஸ் பண்ணுறது சொல்ல மாட்டோம். நம்ம எப்போயுமே இந்த நெய் தான். இது எப்போனா 2 நாளைக்கு முன்னாடி நம்ம சொல்லிடணும். சொன்னால் தான் அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதனுடைய உள்ளோடைய டெக்ஸ்சரை பார்த்தீங்கன்னா நெய்யோட டெக்ஸ்சரு எப்படி இருப்பாங்க, நெய்யோட டெக்ஸ்சர் எப்படி பார்த்தீங்கன்னா முத்தாக இருக்குங்க. இதனால தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறது. எல்லாம் சொல்லுவாங்க எங்கள் அத்தை பிராண்டு வாங்கி இந்த பிராண்டு வாங்கிங்க. நம்ம எப்போயுமே ஒன்லி ஒன் ஹோம்மேட் மீன் தான். நீங்கள் நம்ம வீட்டில் ஆர்டர் சாப்பிட்டு செய்யும் போது நீங்கள் பார்ப்பீங்க. அதோட டேஸ்ட்டு வேறு. ஏன் மாஸ்டர் இதோட டேஸ்ட்டு வேறு. அவங்க டீ கடை வச்சுருக்காங்க, அதில் வர ஆடை எடுத்து அதனால அந்த நெய் செய்கிறாங்க. அதான் அருமையாக இருக்கும், மனமாக இருக்கும். ஆமாம், இதெல்லாம் வந்து நம்ம முன்கூட்டியே சொல்லிடணும் அவங்கள்ட்ட, இல்லாட்டி கிடைக்காது. புதினா போட்டுருக்கோம். புதினா ஒரு கட்டு. புதினா போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம பெரிய வெங்காயம் மட்டும்தான் போடணும். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம். அடுப்பு பற்ற வச்சு அடுப்பு நல்லா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து தால்ச்சா மாஸ்டர் வைக்கிறக்காண்டி இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் கத்திரிக்காய் எலும்பு தக்காளி மல்லித்தலை பச்சை மிளகாய் மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் அவ்வளோதான், எல்லாத்தையும் போடுறாரு. இப்படி மலை சாரல் மாதிரி தக்காளி மட்டன் 10 கிலோ நல்லா கொழுப்பு கறியாக இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் பிரியாணிக்கு டேஸ்ட்டு. வாங்கி வச்சுருக்கோம். பெப்பர் சிக்கனுக்கு சிக்கன் வந்துருச்சு. மக்களே, இஞ்சி 1 கிலோ, பூண்டு 1 கிலோ, சின்ன வெங்காயம் 1.5 கிலோ, பட்டை கிராம்பு ஏலக்காய், பட்டை 80, ஏலக்காய் 40, கிராம்பு 10, பச்சை மிளகா 100 கிராமு, தயிர் 1 லிட்ரு, மல்லி 1 கட்டு, முந்திரி பருப்பு ஒரு 50 கிராமுங்க போட்டாச்சு. வெங்காயம் இப்போ நான் வணங்கிட்டு இருக்குங்க. நல்லா வணங்கட்டும். பொன்னரம் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 100 கிராம் மிளகாத்தூளுக்கு 80 கிராம் போட்டுட்டு 20 கிராம் நிப்பாட்டிக்கலாம்.
சக்தி மிளகாத்தூள் போடுறோம். மிளகாத்தூள் படர்ந்து வரக்காக இப்போ கிண்டிக்கலாம். தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி 1 கிலோ. தக்காளி மாதிரி தக்காளி வணங்கிருச்சுங்க. இப்போ நம்ம கறியை கொட்டிக்கலாம். மட்டன் 10 கிலோ. இப்போ வந்து மட்டனை கொட்டிக்கலாம். கறியை கொட்டியாச்சுங்க. இப்போ வந்து நம்ம பரப்பி விட்டுக்கலாம். இந்த எண்ணெயோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே மசாலா போட்டோம் அப்படின்னா பிரியாணி வேறு லெவலில் இருக்கும். இப்போ வந்து மசாலா இறக்கலாம். இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம். 300 கிராம் உப்பு. இப்போ வந்து மசாலாவில் தண்ணி ஊற்றிக்கலாம். 1/2 சம்பு தண்ணி. இப்போ வந்து மூடியை போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டு தனியாக ஓட்டின கொஞ்சம் நல்லா கொதிச்சிச்சு. இப்போ வந்து நம்ம கிண்டிக்கலாம். கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம லெமனை ஊற்றிக்கலாம். லெமன் 6 பழம். அரிசி ஊற போட்டாச்சுங்க. நீங்கள் உலக்கி தண்ணி ஊற்றிக்கலாம். இதை பாருங்க, நம்ம இப்போ உலக்கி தண்ணி ஊற்றிக்கலாம். கறி பார்த்தீங்களா, குருமாவுடைய கலரை பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க. புகையில் தெரியல. இப்போ நம்ம உலக்கி தண்ணி ஊற்றுங்க. 18 லிட்டர். ஆமாம், ஒரு குடம் தண்ணி. நீ கிண்டி விட்டு மூடியை போட்டு அடுப்பு ஏற்றிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உலை கொதிக்குது. போய் அரிசி அள்ளிடலாம். அரிசி நல்லா ஊறிடுச்சு. 2 கரண்டி எடுத்து 3வது கரண்டி அரிசி ஊற போட்டிருந்தோம். இப்போ அரிசி ஊறிடுச்சு. இப்போ அள்ளிக்கலாம். உலை கொதிக்குது. நம்ம இப்போ அரிசி போட்டுக்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அரிசியை போட்டாச்சு மக்களே. இப்போ வந்து நம்ம கிண்டிக்கலாம். அரிசி போட்டாச்சுங்க. இப்போ நல்லா கிண்டிக்கிட்டு இருக்கோம். நல்லா கொதி வரட்டும். கொதி வந்து நம்ம கிண்டி தம் போட்டலாம். நம்மளுக்கு இந்த நேரத்தில் வந்து எப்படின்னா தீ நல்லா மலமலன்னு எரியணும். தண்ணி சுண்ட போகும்போது தான் நம்ம தீயை ஸ்லோ பண்ணிடணும். நான் உங்களுக்கு அப்போ சொன்ன மாதிரி தான், நம்ம போடுற வீடியோ பூரா பிரியாணி வீடியோ தான் மக்கள் பார்க்குறாங்க. மற்றபடி வேறு எந்த வீடியோ போட்டாலும் மக்கள் பார்க்க மாட்டுறாங்க. அதனால தான் நம்ம வந்து பிரியாணி வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைப் கூடலையோ இருக்க சப்ஸ்கிரைப் நம்ம வீடியோ பார்த்தா போதும். நம்மளுக்கு இப்போ கொடுக்குற மாதிரி உங்கள் ஆதரவை இருக்க சப்ஸ்கிரைப் எங்களுக்கு கொடுத்தா போதும். தம் போகிற ஸ்டேஜ் வந்துச்சுங்க. நம்ம இனி தம் போட்டுடலாம். இன்றைக்கி அப்படியே ஒரு விறகு எடுத்துடலாம். நம்ம இப்போ வந்து நம்ம தம் போட்டுக்கலாங்க. மூடியை போட்டு கங்க தூக்கி மாஸ்டர் மூடி மேலே போட்டுட்ருக்காரு. மக்களே, தம் போட்டாச்சு. ஒரு 25 நிமிஷத்தில் நம்ம தம் உடச்சிக்கலாம். அருமையான திண்டுக்கல் மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு தகுந்த மாதிரி தரமான நல்ல டாப்பான பிரியாணி, திண்டுக்கல் பிரியாணி காதர் பாய் ஸ்டைலில் நம்ம செஞ்சுருக்கோம். வாங்க தம் உடைக்கல பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. சிக்கன் கிரேவி, பெப்பர் சிக்கன் நம்ம செஞ்சுருக்கோம்.
தம்மு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம நெய்யை ஊற்றி தம் உடைச்சிக்கலாம். நெய்யை ஊற்றினோடனே தம் உடைக்கிறோம். இப்போ சூப்பர், அருமையாக இருக்கும். நல்லா மணமாக இருக்குங்க பிரியாணி, அருமையாக இருக்குது. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்ற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மக்களே, அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ தான் அந்த கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. நல்லா கெட்டி ஆயிடுச்சு அல்வா. சூப்பராக இருக்குங்க. பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு போட்டு நைட்டு வச்சுருந்தோம். இப்போ காலையில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பருப்பு ரசம் வச்சுருக்கோம். மக்களே, நம்ம வந்தாச்சு. அந்த இடத்துக்கு டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டோம். நம்ம ஆட்டோக்காரர் இருக்கார் பாருங்க. ஆட்டோவில் தான் சாப்பாடை கொண்டு வந்தோம். இவர் தான் ஆட்டோக்காரு.